தமிழில் சொல்லுவாங்க, ஒரு வீடு நல்லா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி பல வீடுகள் நல்லா இருந்தால் அந்த தெருவே நல்லா இருக்கும். பல தெருக்கள் நல்லா இருந்தால் அந்த கிராமமே நல்லா இருக்கும். பல கிராமங்கள் நல்லா இருந்தால் அந்த மாவட்டம் நல்லா இருக்கும். பல மாவட்டங்கள் நல்லா இருந்தால் அந்த மாநிலமே நல்லா இருக்கும். பல மாநிலங்கள் நல்லா இருந்தால் இந்தியாவே நல்லா இருக்கும் என்ற கருத்து தான் இன்று உங்களெல்லாம் சந்திக்கும் போது உரிமையுடன் எங்கள் சேலம் முன்னேற வேண்டும், சேலத்துக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும், 10 குறைகள் இருக்கிறது, இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் உரிமையுடன் கேட்கும்போது உங்கள் உணர்வு எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் நீங்க எப்படி சேலத்தை பத்தி தான் கவலைப்படுறீங்க, ஆனா உங்க முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை பத்தி முழுவதும் கவலைப்படுறார். ஒவ்வொரு மாநகராட்சியும் முன்னுக்கு வர வேண்டும், அங்க இருக்க மக்கள் எல்லாம் அமைதியா சந்தோஷமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா என்ன சொன்னாரு பதவியேற்றவுடன், எனக்கு வாக்களித்தவரும் சரி எனக்கு வாக்களிக்காதவர்களும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு இந்த ஆட்சி சிறப்புற அமையுன்றார். இது என்றால் எனக்கு வாக்களிக்க தவறிவிட்டமை, இவர் சிறப்பான ஆட்சியை செய்கிறாரே என்ற உணர்வு வர வேண்டும். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் சேலத்திற்காக நமது முதல்வர் பார்த்தீங்கன்னா முதல்வர் பதவியேற்ற முதல் கூட்டமே சேலத்தில் தான். எதுக்குன்னா சேலத்தில் இன்னும் மக்கள் குறை இருக்கு, நமக்கு முழு ஆதரவு இல்லை, அந்த முழு ஆதரவை நாம் பெற்றிட வேண்டும் என்று இந்த எண்ணத்திலே செய்தார். இன்று நீங்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்து உங்க மாநகராட்சிக்கு மட்டும் இல்லை, நான் சார்ந்த சென்னை மாநகராட்சிக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. இதே சொத்து வரி பிரச்சனை அங்கேயும் தான் இருக்கு. அல்ல அனைத்து மாநகராட்சிக்கு அது காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க. அது காரணம் ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க, நீ விலையேறினாதான் உனக்கு அந்த வரி பணத்தை வரி பகிர்வை நாங்கள் தருவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அனைத்து வியாபாரிகள் பிரச்சனையை முதல்வர் நன்கு உணர்ந்திருக்கிறார். அதற்கான தீர்வை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீர்கள், வரும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க இங்க வந்திருக்கீங்க, நாங்க வந்திருக்கோம், அங்க ஓட்டு கேட்க தான் வந்திருக்கோம். நான் பச்சையா சொல்றாங்க, ஓட்டு கேட்க தான் வந்திருக்கோம். உங்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டும் என்பதை விட நாங்கள் உங்களை கேட்பது என்னவென்றால், இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு, எங்கள் கருத்துக்களை உங்களுக்கு பகிர்கின்ற வாய்ப்பு. அந்த வாய்ப்பு போல் நான் கேட்பது, அவர் அண்ணன் சொன்ன மாதிரி சொன்னார், ஒரு பெரிய விஷயத்தை சொன்னார். நாங்கள் 2016 கொண்டு வர பார்த்தோம், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தவறில்லை, அவர் சொல்கின்ற கருத்தில் எந்தவித தவறும் இல்லை. ஏனென்றால் மாற்று கருத்து, அனைவரும் ஒரே கருத்து இருந்தால் அப்போ பிரச்சனையே இல்லை. மாற்று கருத்துக்கள் இருந்தால்தான் ஒரு சமுதாயம் முன்னுக்கு வரணும். அந்த சமுதாயத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு மரியாதை. அந்த நல்ல தலைவர் தான் நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கண்டிப்பாக நீங்க சொன்ன கருத்தை நான் அவரிடம் சொல்கிறேன். ஏனென்றால் நீ சொன்னீங்க ஒரு கருத்து சொல்வது இந்த முதலமைச்சர் தெரிய வேண்டும், இந்த கருத்து இங்கே இருக்கிறது, தவறில்லையே. அதே போல் பார்த்தீங்க என்றால் நீங்கள் கோரிக்கை வச்சீங்க, எங்க சீனியர் ஒவ்வொரு அடிக்கடி நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு முறையும் உரிமையோட கோரிக்கை வைப்பார். நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்தியாவின் வளர்ச்சி இதெல்லாம் நீங்க வியாபாரிக்கு தான், இந்தியாவின் வளர்ச்சி சதவீதம் எவ்வளவுங்க? 5.6%. இந்தியா மொத்த வளர்ச்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி சதவீதம் எவ்வளவு? 11.02. அதிகமான வளர்ச்சிக்காரன் நீங்க தான். உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்க பங்கு இருக்கு. ஆனால் அதை திறம்பட செயல்படுகிறது யார் என்றால் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா? இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை முதல்ல கிண்டல் அடித்தாங்க, நடக்காது, பண்ண முடியாது, ஏமாற்று வேலை. இன்னைக்கு 1,30,00,000 மகளிர் இருக்கு. மாதம் 1000 ரூபாய் அவள் வங்கி கணக்கில் சேருதா இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய திட்டம் இல்லையா? அதே போல் பெண்கள் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம். பெண்கள் படித்து வேலைக்கு சென்றால் அங்கே 2 சம்பளம் வருது, இல்லாட்டா ஒரே சம்பளத்தில் நீங்க யாருமே குடும்பத்தை நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் படிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில படித்து கல்லூரி சென்றால் மாசம் 1000 ரூபாய் தருகின்ற ஒரே அரசு இதுனால் நம்ம அரசு. உடனே மாணவர்களாக வந்தாங்க, என்னங்க இல்லை ஒரே பெண்களுக்கு பண்றீங்க, எங்களுக்கும் பண்ணுனாங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் தருகின்ற அரசாக நமது அரசு. மேலும் நீங்க என்ன பிரச்சனை நமக்கு இன்னைக்கு இருக்கு? நம்ம எல்லாம் வியாபாரத்தில் இருக்கோம், ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஆட்கள் கிடைச்சா கூட
அவர்கள் படித்தவர்களாக இல்லை அந்த வேலைக்கு செய்யக்கூடிய ஆட்களாக திறம் உள்ள இல்லை. அந்த திறனை வளர்க்கின்ற திட்டத்தையும் இன்று தமிழ்நாடு அரசு சிறமையாக செய்து கொடுக்குது. காரணம் என்றால் உங்களுக்கு ஸ்கில்டு லேபர் வேணும். ஸ்கில் லேபர் வந்தால் தான் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, நீங்கள் உங்கள் தொழிலில் பண்ணால் இன்றைக்கி ஐடிஐ படிச்சிருக்கணும், இதாக ஒன்று படிச்சிருக்கணும்னா வரணும். கல்வியை ஊக்குவிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.